திமுக பணமே கொடுக்கலையா அவருக்கு? தாவேகா பணம் கொடுக்கல நீங்க சொல்றீங்க. தாவேகா அவன் கட்சிக்காரங்களுக்கு பணம் கொடுக்கல. ஓபிஎஸ் அண்ணனுக்கு சீட்டு கொடுத்து ஒரு சீட்டு கொடுத்து பணமே கொடுக்கலையா? ஒருத்தரோட பயணிச்சாங்க அப்படின்றதுக்காக அப்ப அவர் சொல்றது அப்சல்யூட்லி கரெக்டா தான் இருக்கும். இப்ப வரைக்கும் அவர் அந்த ஒரு இப்போ அவரே சொல்றாரு ரெண்டு முறை முதல்வரா இருந்தவர் அவரு, கிட்டத்தட்ட அதிமுக காலத்துல தொடர்ந்து அமைச்சரா இருந்தவர். அவர்கிட்ட இல்லாத பணத்துக்காக தான் இங்க இருந்து பணம் வேணும்னு சொல்லி போனாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எப்படி சார் எனக்கு புரியல. இத அப்ப திமுக பணமே கொடுக்கலையா அவருக்கு? தாவேகா பணம் கொடுக்கல நீங்க சொல்றீங்க. தாவேகா அவன் கட்சிக்காரங்களுக்கு பணம் கொடுக்கல. ஓபிஎஸ் அண்ணனுக்கு சீட்டு கொடுத்து ஒரு சீட்டு கொடுத்து பணமே கொடுக்கலையா? இல்ல இல்லம்மா, நான் கேக்குறது மட்டும் சொல்லுங்க. நீங்க தாவேகா போறது கேளுங்க. தேர்தலுக்கு முன்னாடி ஓபிஎஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்களா பண்ணலையா? நான் கேக்குறது நீங்க அதாவது ஒரு நிமிஷம். தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். அப்புறம் ஒரு பிரசன்ட் ஒரு எம்எல்ஏ கிட்டத்தட்ட 2.5 லட்சம் மக்கள் அந்த தொகுதியில் இருக்காங்க. 6-7 எம்எல்ஏக்கு மேல இன்னைக்கு வேற கட்சி தாவி இருக்காங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பீப்புள் ஓட்டு போட்டிருக்காங்க விஜய்க்கு எதிர்க்க. நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்கல்ல மக்கள் விஜய் அவர்களை நம்புறாங்கன்னு. கிடையாது, 30% பேர் தான் நம்புறாங்க. எத்தனை நாள் இந்த ஹேஷ்டேக் அடிச்சிட்டே இருப்பீங்க? ஏங்க 30% தாங்க 108 வந்திருக்கு. உங்களுக்கு எத்தனை % கொடுத்திருக்காங்க? அத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க சார். ஏங்க இப்பமே அதாவது ஒரு நான்ஸ்டாப்பா பேசிட்டு இருக்காங்க. அதாவது நல்லா புரிஞ்சுங்க. தேர்தலுக்கு முன்னாடி ஓபிஎஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணாங்களா பண்ணலையா? வைத்தியலிங்கத்தை பர்ச்சேஸ் பண்ணாங்களா இல்லையா? மனோஜ் பாண்டியனை பர்ச்சேஸ் பண்ணாங்களா பண்ணலையா? திமுக அதை சொல்லுங்க. ஒரு நிமிஷம் கிளாரிஃபிகேஷன் தேர்தலுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணாங்க சார். ஜனவரி மாசம் வைத்திலிங்கம் போனாரு. பிப்ரவரி மாசம் அவருடைய வழக்கு திமுக போடப்பட்ட வழக்கு 29 கோடி ரூபாய் வழக்கு ரத்து செஞ்சது எதனால? அப்ப திமுக என்ன பண்ணுச்சு? அது ஒரு குதிரை பேரு தான் சார். சரி ரைட். அது நீங்க கூப்பிட்டு வேண்டாம். 5 ஆண்டு காலம் சார், 5 ஆண்டு காலம் அவங்க தூய சக்தியா தான் வச்சிருக்காங்க. ரைட். அப்படி கிடையாது. நாங்க வழக்கு போட்டோம். திமுக வழக்கு போட்டுச்சு எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல. என்ன போடலன்னு சொல்றீங்களா? போட்டு போலாரு. 5 ஆண்டு காலம் என்ன நடந்துச்சு? 5 ஆண்டு காலம் என்ன நடந்துச்சு அத சொல்லுங்க. கேஸ்ல அவர் அஃபிடவிட் ஃபைல் ஆயிட்டாருல. அம்மா 5 ஆண்டு காலம் அண்ணா திமுக இருக்கிற அமைச்சர்களால எந்த வழக்கையாவது உறுதிப்படுத்திருக்கீங்களா? சேர்த்ததுக்கு என்ன ரீசன்? சரி ரைட். நீங்க பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க. அத சொல்லணும்ல. அதுதான் நீங்க கரெக்ட். நீங்க பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க. நான் என்ன கேக்குறேன்னா இதற்கு முன்னதாகவே உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்காக சொல்றேன். அமைச்சர் ராஜகண்ணப்பன்ல இருந்து இதே எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சு அதிமுக ஜெயிச்சு உடனடியாக திமுக போய் சேர்ந்தவங்க லிஸ்ட் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கு மேடம். கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. அதுக்கு நம்ம இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும். நான் என்ன கேட்கிறேன்னா ஒன்னு கொடுப்பதற்காகத்தான் இந்த பக்கம் போறாங்க அப்படின்னா அது எல்லா கட்சிக்கும் பொருந்துமா அப்படிங்கறதா கேள்வி. ஒன்னு. ரெண்டாவது எல்லா கட்சி சொல்லுங்க சார். நீங்க பேசுங்க, அதை முடிங்க. ரெண்டாவது கேள்வி. இல்ல எல்லா கட்சிக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மாதிரி தமிழ்நாட்டு வரலாற்றுல ஒரு கட்சி ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள்ல அதுவும் சட்டப்பேரவை தொடங்கின அந்த 10 நாள்ல தான் சட்டப்பேரவை தொடங்குச்சு. அந்த இடத்துல ஒரு கட்சி தலைவரை எதிர்த்து, அதாவது கட்சி செயலாளர் நம்ம எடப்பாடியார் அவரை எதிர்த்து சட்டப்பேரவையில 25 எம்எல்ஏக்கள் எந்திரிச்சு ஆளுங்கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சதெல்லாம் நடந்திருக்கா? இது எப்படி நடந்துச்சு? அப்போ இவங்கள பார்க்க போறதுக்கு முன்னாடி ஏன் விஜய் அவர்கள் பார்க்க போனார்ல? சிவி சண்முகம் அவர்களோட ஆபீஸ் போனார்ல? அப்ப அங்க சோஃபா போச்சுன்னு தானே நம்ம அன்னைக்கு சொன்னோம். அப்ப 3 பேர்த்தையும் பாக்குறாங்களே, எஸ்பி வேலுமணி அவர்களே, சிவி சண்முகம் அவர்களே, எம்ஆர் விஜயபாஸ்கர் சாரி சி விஜயபாஸ்கர் அவர்கள் 3 பேர்த்தையும் பாக்குறாங்கல்ல, பார்த்து சொல்றாங்கல்ல. சொன்னது அது போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே சட்டப்பேரவையில 25 எம்எல்ஏக்கள் எந்திரிச்சுன்னு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதைத்தானே ஆதவர்ஷன் அவர்கள் ஒரு பேட்டியில கூட சொன்னாங்க. 144 பேர் எங்களுக்கு இன்னைக்கு ஆதரவுல இருக்காங்க எம்எல்ஏக்கள் அப்படின்னு சொல்றாங்களே. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அம்மையார் ரீமா ரோஸ் மார்டின் அவர்கள் வெளியே வந்து சொன்னாங்க, எங்களுடைய பொதுச் செயலாளர் பேசிட்டு இருக்காரு, தாவேகாவும் அதிமுகவும் இணையறதுக்கான வழியெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு கூட அவங்க பேட்டி கொடுத்தாங்கல்ல. இதெல்லாம் எப்படி என்ன மாதிரியான முகாந்தரத்தில் நடந்திருக்கு? இந்த மாதிரி ஒரு தமிழ்நாடு வரலாற்றுல அரசியல் வரலாற்றில் நடந்திருக்கா?
இதெல்லாம் வந்து ஏன் பேசப்படல? இன்னைக்கு ஒரு ஹெட்லைன்ஸ் ஒரே ஒரு தாவேகா எம்எல்ஏவை கூட்டத ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பமா கிரியேட் பண்ணும்போது நினைவுபடுத்துவதற்காக ஒரு விஷயத்தை சொல்றேன் நாகநந்தினி. ஒரு நிமிஷம் என்னன்னா, சபாநாயகர் மடியிலேயே போய் இன்னொரு சபாநாயகராக தன்னை அறிவிச்சு கொண்டு உட்கார்ந்ததுன்னு இதே சட்டப்பேரவை நிகழ்ந்து இருக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்குங்கிறத நினைவுபடுத்துற. அதே போல ஆட்சிக்கு வந்த உடனேயே எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே திமுகவிலிருந்து உடனடியாக மாறி வந்தவர்கள் கணக்கில் நிறைய பேர் இருக்கிறார்கள். திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே அதிமுகவிலிருந்து உடனடியாக மாறி வந்தவர்கள் எண்ணற்ற பேர் இருக்கிறார்கள். அதனால நம்ம இது நடந்திருக்கா அப்படின்னா நடக்காதது எதுவுமே இல்லைங்கிறத உங்களை நினைவுபடுத்திருக்கா சொல்ல. சரி சார், நடக்காதது இல்ல அப்படின்னு நீங்க நினைவுபடுத்தினாலும் இப்ப எம்ஜிஆர் அவர்கள் வந்தோடனே நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஏன் வைகோ அவர்கள் பிரிச்சு கூட்டிட்டு போகும்போதும் நிறைய பேர் திமுக இருந்து போனாங்க. அப்ப அதையும் நீங்க ஒப்பிட்டு பேச முடியுமா சார்? அவங்க எல்லாம் வந்து திமுகலயே கட்சியில இருந்திருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு 15 வருஷம் வரலாறு இருக்கு திமுகல. அவர் ஒரு பொருளாளராக இருந்திருக்காரு. பரங்கிமலை தொகுதியில முதல் சட்டப்பேரவையில எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்ற போது அவருக்கு உதவிய சின்னம், அவருக்காக இருந்த சின்னம் உதயசூரியன் சின்னம். இதெல்லாம் யாரும் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு வந்து திமுக அப்படின்னு சொல்லி என்ன சார் நீங்க எப்படி பேசுறீங்க? திமுகவே இல்ல. நல்லா புரிஞ்சிருங்க. அண்ணாவை உருவாக்கி முதலமைச்சரா உருவாக்கி வச்சது எம்ஜிஆர் தான். கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் ஆக்குனது எம்ஜிஆர் தான். சொல்லுங்க சார், நான் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை சொல்றேன். ரெண்டு பேரும் சரி ரைட் மேடம், அந்த விவாதம் வேண்டாம். அது வேண்டாம், திமுகவே இல்ல. அந்த விவாதம் வேண்டாம். இல்ல நம்ம கண்டென்ட்க்குள்ள போறோம். அது வேண்டாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை பேசலாம். நான் அவர்ட்ட சொல்ல அவரே நான் சொல்ல. இருங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லிடுறேன். எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி நிறைய பேர் வந்தாங்கன்னு சொன்னா அவருக்கு திமுகல இருந்த வரலாறு இருக்கு. தாவேகாக்கு அதிமுக இருந்து போற எம்எல்ஏக்களே போறாங்கன்னு சொன்னா தாவேகாக்கு என்ன வரலாறு இருக்கு? அவங்க என்ன பண்ணிருக்காங்க? அவங்களுடைய தாய் கழகமா? இல்ல நான் கேக்குறேன், ஏடிஎம்கே என்ன அவங்களோட தாய் கழகமா? ஏன் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா பேசப்படல? டிடிவி தினகரன் அவர்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதை தாண்டி எங்களுடைய தரப்புல இருந்து டிஎம்கே தரப்புல இருந்து ஆர்எஸ் பாரதி அவர்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு கம்ப்ளைண்ட் ஆளுநர் கிட்ட போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு மடை மாற்றத்துக்காக தாவேகா ஏன் இப்படி ஒரு விஷயத்தை செய்யுது அப்படிங்கிறது எங்க தரப்பா இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. இந்த விஷயத்தை செய்யுதுன்னா இல்ல மேடம், இந்த விஷயத்தை செய்யுதுன்னா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை நீங்க சொல்றீங்களா, இல்ல பொதுவா திமுக மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை நீங்க சொல்றீங்களா? அதுக்கு மட்டும் இன்னைக்கு தாவேகா மேல நிறைய குற்றச்சாட்டுகள் எங்க தரப்புல இருந்து நாங்க கேள்வி கேட்கல. அது ஓகே, நீங்க சொல்றீங்களா அவங்க தரப்புல வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லீங்களா? சரத் அவர்கள் போதை பொருள் பயன்படுத்தின விஷயம் அது ஓகே மேடம். இல்ல நீங்க குற்றச்சாட்டை சொல்லல. இருங்க சார், இந்த குற்றச்சாட்டை ஆளுநர் கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறோம். சரிங்களா? அத குடுக்குறோம். அன்னைக்கு சாயந்தரம் இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ இவங்க குதிரை பேரம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் 29ஆம் தேதி நைட் அவங்க தரப்புல இருந்து வைக்கப்படுதுன்னு சொல்றீங்க. ஆமா, வைக்கப்படுது. இது என்ன மடை மாத்துறதுக்காக பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா இதே மாதிரி டிடிவி தினகரன் அவர்கள் எங்களுக்கு முன்னாடியே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல. அப்ப அந்த கம்ப்ளைண்ட்ல ஏன் இந்த அளவுக்கு பேசப்படுது? அவர்கள் போதை பொருள் பயன்படுத்தினாங்கன்னு சொன்னோம்ல, இதுக்கெல்லாம் இல்ல நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அதுக்கு குற்றச்சாட்டுக்கு அது மடைமாற்றம் செய்யறதா அவங்க சொல்றதா? மடைமாற்றம் பண்றாங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இன்னைக்கு 2 ஊழல் அமைச்சர்கள் அவங்களோட உள்ள சேர்ந்திருக்காங்க. அதாவது தூய சக்தியோட இன்னைக்கு வாஷிங் மிஷின்ல போய் கலந்து தூய சக்தியா வெளியே வர சேர்ந்திருக்காங்க. இதெல்லாம் மக்கள் கிட்ட இருந்து மறைக்கணும்ன்றதுக்காக இவங்க இந்த ஒரு நாடகத்தை நடத்துறாங்களான்றது எங்களுடைய வாதமா இருக்கு. அவ்வளவுதான். ஒரே சின்ன குறுக்கிட்டு தான் அவங்க வந்து ஊழல் சக்தியா இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு. எதிர்கட்சியா இருக்கும்போது, ஆளுங்கட்சியா இருக்கும்போது அவங்கள தூய சக்தி ஆகிட்டாரு. 5 ஆண்டு காலம் எந்த பதவியும் கொடநாடு வழக்குல இருந்து எந்த வழக்கும் போடல. நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், போராட்டம் நடத்தினோம். வழக்கு போடுங்க, நீங்க தான் உங்க அறிக்கையில தேர்தல் அறிக்கையிலேயே கொடுத்திருக்கீங்க, அதை செய்யுங்க நாங்க போராடுறோம். அவங்கள தூய சக்தியா 5 ஆண்டு நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மீண்டும் வரும்போது உங்ககிட்ட பதில் காமிக்கிறேன். நாகநந்தினி ஃபினிஷிங் பாயிண்ட்ஸ் மேடம். அவங்க நிறைய பேசிட்டாங்க. சரி, இவங்க வந்து பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, சாமர்த்தியமா வந்து யோசிக்குது தாவேகா, இன்னைக்கு அந்த கட்சியோட கட்டமைப்பை வந்து பெருசு பண்ணணும்னு நினைக்குது அப்படின்னு பார்த்தா மக்கள் கிட்ட சொன்ன மாதிரி செய்யணும். மக்களை ஏமாத்த கூடாது. சரிங்களா? நாங்க வந்து தூய ஆட்சியா இருப்போம், ஊழலற்ற ஆட்சியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஊழல்வாதிகள் எல்லாம் தூக்கி உள்ள போடும் போது, ஏன்னா இத வந்து ப்ராமினென்ட்டா சொன்னது தாவேகா கட்சி தான்.
எல்லா பக்கமும் சொல்லிட்டு இருந்தேன் எங்களோட தூய்மையா இருக்கும் அப்படின்னு சொன்னனால. ஆனா இன்னைக்கு ஊழல் செஞ்சவங்க எல்லாம் அவங்க கட்சிக்குள்ளதான் ஐக்கியமாக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு இன்னைக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சு மட்டும் இவங்க ரெப்ரசன்டேஷன் பண்ணி பேசும்போது, ஏன்னா அண்ணன் பேசும்போது சொன்னார் ஒரு நல்ல முதல்வர், அவர் முதல்வரா இருக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா, அந்த நிர்வாகத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்கன்னா இன்னைக்கு அதுவும் தான் லீக்கேஜ் இருக்குன்னு சொல்றோம். இன்னைக்கு முதல்வருக்கு வரக்கூடிய விஷயங்கள் அங்க தலைமைச் செயலகத்திலே இன்னொரு தனி அறை இருக்கு. அந்த தனி அறையில ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் இருக்காரு, அது போக விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தர் வராரு. இவங்களுக்கெல்லாம் அரசு பதவி போட்டுட்டீங்களா? அவங்க எல்லாம் என்ன நிலைப்பாட்டுல இருக்காங்க? அப்ப தமிழ்நாட்டினுடைய விஷயங்கள் எல்லாம் அவங்க கிட்ட லீக் ஆச்சுன்னா அது எந்த அளவுக்கு போய் சேரும் அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னைக்கு திமுக தரப்பு எடுத்து வச்சிருக்கு. அவங்களுக்கு அதிகாரப்பூர்வமா என்ன பதவி இருக்குன்னு கேட்கல, கேட்டிருக்கு. ஆனா அதுக்கு இந்த பதில் வரல. இன்னொன்னு அடுத்தது இன்னைக்கு ஒரு எம்எல்ஏக்கே 35 கோடி நிர்ணயம் பண்ணிருக்காங்க. இருங்க சார், இது நிறைவா இருக்கு. 35 கோடி நிர்ணயம் பண்ணிருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னாடி போன எம்எல்ஏக்கள் அப்புறம் இன்னைக்கு போயிருக்காங்கல்ல, மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் போயிருக்காங்கல்ல அப்படின்னு பார்த்தா ஆதவன் சாதாரண அண்ணன்ல நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், பேக்கப் ரொம்ப பெருசு. அப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு 700 கோடில இருந்து 7000 கோடி வரைக்கும் பேரம் போயிருக்குமா அப்படிங்கிறது எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இத ஒரு நிமிஷம் இருங்க, 500 கோடி வாங்கலையா? இல்ல நம்ம நேரம் கடந்துட்டே போகும், நம்ம கடந்துட்டே போகும். நம்ம வாங்கிருக்கீங்க திமுக வாங்குனது ரைட் ரைட். பாவலன் சார் 500 கோடி வாங்கி ஏமாத்தலையா? பாவலன் சார் ஒரு நிமிஷம் இருங்க, நான் திரும்ப அண்ணனே ரொம்ப தெளிவா சொல்லிருக்காரு எங்களுடைய தலைவரை பத்தி. இவரு சொல்லணும், இப்ப தோழர் பேசுறாரு, அவரு சொல்லணும் இல்ல, அவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு. எங்க திமுக தலைவர் ரொம்ப நேர்மையா நடந்துக்கிட்டாரு. நாங்க அந்த கட்சி கூட்டணிக்கு போனோம்னு சொன்னா அவர் சொல்லிருந்திருக்கலாம், சொல்லிருக்கலாம். ஆனா அதை செய்யல அப்படின்னு சொன்னாருன்னா எங்க தலைவருடைய மாண்பு என்னன்னு தெரியும். நாங்க தனித்து நிக்கிறோமா எங்க தலைவருக்கும் தொண்டர்களுக்குமான விஷயம். வேற ஒரு கட்சி வந்து நுழையணும்னு அவசியம் இல்ல. அதனால எங்களை நீங்க கொல்லிங்க ஏத்துக்க முடியாது. அந்த வார்த்தையை நீங்களே வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.